ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? இங்கிலீஷ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒன் டே சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா டெஃபினட்டாக நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 39 வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுறது? தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மேக்கிங் கேட்டால் என்ன பண்ணுறது? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும். சம்டைம்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மாற்றி போஸ்டர் மேக்கிங் கேட்டாங்க என்ன பண்ணி, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்பேரிசன் பிடிஏ கொஸ்டின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே இதில் 60 யூனிட்டில் தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது போஸ்டர் மேக்கிங். ஸோ அந்த போஸ்டர் மேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்காகவே இந்த போஸ்டர் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் படிங்க, டெஃபினட்டாக ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ரோமனையும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ வாங்க நீக்குள்ள வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்டிக் எப்படிலாம் போஸ்டர் மேக்கிங். போஸ்டர் மேக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும், அந்த டிஸ்கவுண்ட் அதெல்லாம் போட மாட்டோம். ஸோ முதல்ல அது பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சொல்லும்போது அந்த பிளாஸ்டிக்கோட தீமைகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிரதிபலிக்கிற மாதிரி பிக்சர்ஸு ஸ்லோகன்ஸ்லாம் போடலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா ஒன் மாடல். ஸோ இந்த மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் அவாய்ட் பிளாஸ்டிக் சேவ் எர்த்ன்ற மாதிரி இந்த ஸ்லோகன் போடுறோம். இட் இஸ் அவர் லைஃப் கில்லிங் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்டிக். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மோர் வந்து சேவ் வரையறதுக்கான இதெல்லாம் ஒரு மாடல். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் இந்த மாடல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து சேவ் வரையறதுக்கான இதில் போஸ்டர் மேக்கிங் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்போ இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் யூசிங் பிளாஸ்டிக். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிக்சர்ஸ் போட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து சென்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பிக்சர் சைடில் போடணும், அதுக்கான பாயிண்ட்ஸ் ஐ மீன் ஸ்லோகன் வந்து சென்டரில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது சேவ் எடுத்துக்கே ஒன் மோர் டயக்ராம். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ நாமளும் இது மாதிரி வந்து கிரியேட் பண்ணி இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் தான். ஸோ இப்போ போஸ்டர் மேக்கிங் நல்லாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சேவ் எடுத்துக்கான ஒன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பிக்சர்ஸ் அதுக்கான ஸ்லோகன் ஃபுல்லாக ஒரு சைடு எழுதியிருப்பாங்க நீட்டாக. டூ நாட் வேஸ்ட் வாட்டர் கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் சேவ் எடுத்துக்கு நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் போட்டு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வேஸ்ட் வாட்டர் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஸோ அதுக்கான ஸ்லோகன்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஓவர் எர்த்துக்கே ஒன் மோர் கேட்டகரி கொடுத்துருக்கோம். ஏன்னா எர்த் சம்மந்தமான சேவ் ஓவர் எர்த்து கொடுத்தா சேவ் ஓவர் வாட்டர் கம்பேரிசன் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்குமே இது ரெண்டுக்குமே அடுத்த போஸ்டர் பாருங்கள், சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர். ஸோ இந்த போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் சம்மந்தமானது. ஸோ அடிக்ஷன் ஆஃப் கில் பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் கில்ஸ் அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி ஸோ இதே மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்லும் போது இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் ஸ்லோகன் போட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து போஸ்டர் மேக்கிங்கில் ட்ரக்ஸ் சம்மந்தமான பிக்சர்ஸ் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிடிஏல கேட்டிருந்தாங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டிங் பை எஸ்பிஎல் சொல்லிட்டு அருணா அண்டு அருண் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எப்படின்னா ஸ்கூல் பேர் போட்டுக்கிறோம், டே டு டே டைம் பிளேஸ். ஏன்னா ஒரு கான்டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணி சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் அரைஸ் அவேக் அருணா அப்படின்னு கம்பேர் பண்ணி ஐ ஆம் அருணா. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருணாவா அல்லது வந்து அருணா வந்து கன்சிடர் பண்ணி எழுதணும். ஸோ இதே மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஎலாக செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன எஸ்பிஎல் ஐ மீன் அந்த ஸ்டூடெண்ட் எஸ்பிஎல் செலக்ட் பண்ணால் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஓட் மீ அப்படின்ற மாதிரி இதே மாதிரி பிக்சர்ஸ் போட்டு ஐ எம் நாட் ஒன்லி லீடர் பட் ஆல்சோ a குட் கைடுன்ற மாதிரி. ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது எஸ்பிஎல் கண்டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆம்பிள் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் கம்பேரிசன் அதுக்கான இமேஜஸ் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் நம்பர் 41 வரக்கூடியது தான். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 41 நோட்டீஸ் ரைட்டிங் நமக்கு வந்துச்சுன்னா ரொம்ப எளிமை தான். ஸோ இன்கேஸ் நோட்டீஸ் ரைட்டிங் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரைட்டிங்கோ அல்லது வந்து மெசேஜ் ரைட்டிங் வந்தது. மெசேஜ் ரைட்டிங் நம்ம பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் இல்லை மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி மெத்தட் எழுதிக்கலாம். ஆனால் இமெயில் ரைட்டிங் கொஸ்டின் நம்பர் 41 வரதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு போய்ங்க. ஏன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்காத கொஸ்டினாக கேட்டேன். அதனால் இமெயில் ரைட்டிங் எப்படி எழுது. ஸோ நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறோம். இந்த மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணி நம்ம புக் பேக்கில் ஒரே ஒரு இமெயில் ரைட்டிங் இருக்குது. அந்த இமெயில் ரைட்டிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் இமெயில் இந்த அப்ராப்ரியேட் ஃபார்மேட் டு யுவர் டீச்சர் அபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் தட் யூ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லெட்டர் ஃபர்ஸ்ட். இதுக்கு வந்து இமெயில் ரைட்டிங் கிரியேட் பண்ணால் 2 போட்டு முதல்ல பார்த்தா ஃப்ரம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி ஐ மீன் உங்களோட மெயில் ஐடி எதுவுமே உங்களோட இனிஷியல் போட்டு @gmail.com போட்டுங்க. 2 போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா
2க்கு ஒரு மெயில் ஐடி. உங்களுக்கு எந்த மெயில் ஐடி மெயில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் GHS அல்லது வந்து உங்களோட இன்னொரு பார்த்தீங்கன்னா இனிஷியல் போட்டு இல்லை உங்களோட அப்பா பேரும் அம்மா பேரை போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா @gmail.com. சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் அப்படின்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியர் சார், இது ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஐ ஆம் சென்டிங் திஸ் மெயில் அபவுட் த இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட். ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஐ ஹவ் என்க்ளோஸ் ஆல் த பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஐ ஆம் சென்டிங் திஸ் மெயில் அபவுட் த இன்ட்ரெஸ்டிங் மாடல் தட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட். அந்த மாடலுக்கான டாபிக் வந்து இந்த டாபிக்ஸை கிராமர் ஃபிளிப் புக்கோ அதில் பார்த்தா கிராமர் டாபிக் போடுறோம். அந்த கிராமர் டாபிக்குள்ளே என்னெல்லாம் நம்ம எழுதியிருக்கோமோ ஸோ அதுக்குள்ள மென்ஷன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ், டைரக்ட், இன்டைரக்ட், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பிக்சர்ஸ் கிரியேட் பண்ண பாயிண்ட் இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ நீட் எனி கிளாரிஃபிகேஷன் யூ வில் சென்ட் மீ த மெயில் as early as possible son. I am eagerly waiting your response. Kindly see the attached file. நெக்ஸ்ட் தேங்க்யூ போட்டு யுவர் சின்சியர்லி அது யுவர் ட்ரூலி போட்டு உங்களோட நேம் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் அதுக்கு மேலே அட்டாச்சு ஃபைல்னு போட்டு நீங்கள் அட்டாச்மெண்ட்டுன்னு எழுதி. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் PDF-ஆவோ வேர்டாவோ எக்ஸல் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் அட்டாச்மெண்ட்டுன்னு போட்டு கிராமர் ஃபிளிப் புக் அல்லது கிராமர் புக்குன்னு போட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் போடலாம், டேட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் போட்டுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இமெயில் ரைட்டிங் பாருங்கள். ஃப்ரம் வந்து ஒரு மெயில் ஐடி, டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி போடுறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ் லிட்டரி பெஸ்ட் மாடல். ரெஸ்பெக்டட் சார், ஐ ஆம் டேஸ். இது அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். இமெயில் ரைட்டிங்கில் XXXன்னு போட்டுங்க. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸும் நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஐ ஆம் எக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XS போட்டுங்க. எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கிளாஸ் 10th இன் ரெஸ்பான்ஸ் டு யூ அனௌன்ஸ்மெண்ட் அபவுட் த இங்கிலீஷ் லிட்டரி ஃபெஸ்ட். ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் இங்கிலீஷ் மாடல் கால் கிராமர் ஃபிளிப் புக். இட் இஸ் இன்க்ளூட் ஆல்மோஸ்ட் 10 கிராமர் டாபிக் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆர்டிகல்ஸ். இது எல்லா கிராமர் சொல்கிறோம். ஐ ஆம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு கிராமர் ஃபிளிப் புக் இதில் வந்து PPTனா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு அதுக்கு கீழே வந்து XXS போட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம் கார்னரில். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா XS போட்டு எகைன் சொல்லும் போது நான் திருப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போடுறோம். அதுக்கு கீழே XXS போடுறோம். இதில் பார்த்து கான்டாக்ட் நம்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட்னு போட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் மோர் மாடல் பாருங்கள். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போதும் நம்ம வந்து ஃப்ரம் போடுறோம். அதுக்கப்புறம் 2 போட்டு டியர் சார் ஐ ஆம் அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் போட வேண்டாம், XXS போட்டுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் ஃபிளிப் புக் போட்டு சென்ட் போட்டு டிக் போடுங்க. ஸோ இந்த மெத்தடில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்தா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங்க்கு நம்ம இந்த மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணது தான். எஃபெக்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கும் சேவ் அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டஸ்டிங் பார்த்த பார்த்தீங்கன்னா SPL. ஸோ இது கொடுத்து ஏன்னா கொஸ்டின் நம்பர் 13 அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் ரொம்ப 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 சந்தோஷம் தான். ஒருவேளை போஸ்டர் மேக்கிங் கேட்டால் என்ன பண்ணுறதுக்காக தான் இது கிரியேட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி போஸ்டர் மேக்கிங் போடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே 41 நோட்டீஸோ வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங் வந்து என்ன பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஈஸியாக வர சான்சஸ் இருக்குது. நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். +2 இங்கிலீஷ் டப்பாக இருந்தது, +1 இங்கிலீஷ் வந்து பார்த்து மாட்ரேட்டாக இருந்தது. நமக்கு எப்படி வரும் அந்த நெகட்டிவே பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி என்னென்ன படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எல்லாமே நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் டிசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணுங்கள். ஷூராக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STC. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே, பாய்.